ஏம்மா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? இன்னைக்கு சாம்பார் செஞ்சு பொரியல் செய்ய போகிறோம். உனக்கு என்ன வேணும்? இல்லைம்மா, எனக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால கேட்டம்மா. இப்போ அவ்வளோதானே, சட்டு சட்டுன்னு காய் கட் பண்ணிட்டு செஞ்சிடலாம் வா. சரிம்மா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு வந்துட்டு இது குக்கர்ல வந்துட்டு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. இப்போ இது கூட ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ கண்ணாடி பழம் வந்ததுக்கு அப்புறம் காய்கறியை போட்டுடலாம். கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் ஃபர்ஸ்டே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலன்னா அது கடாயோட அப்படியே, அதாவது நம்ம எந்த ஒரு பாத்திரத்துல செய்யறோமோ அந்த பாத்திரத்துல அப்படியே ஒட்டிக்கும். அதனாலதான் நம்ம காய்கறி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சேர்த்த உடனே நல்லா காய்கறி எல்லாம் பிடிச்சிருச்சு. இப்ப அடுத்ததா தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கெட்டி தயிர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவை மசாலா ஐட்டம்ஸ்னால அந்த மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கூடவே பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் இது கூடவே மீன் மேக்கரையும் போட்டுக்கலாம். மீன் மேக்கரை ஆல்ரெடி காலையிலேயே நாங்கள் வந்துட்டு தண்ணியில் வேக வச்சது, ஒரு வேக்காடு வேக வச்சு ஸ்பாஞ்சி ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு 4 டீஸ்பூன். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். காய்கறியோட அளவு மற்ற அளவில் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இப்போ வந்துட்டு பிரியாணி அரிசி, ஒரு அரிசினா அதுக்கு 2 தண்ணி வைக்கணும். நாங்கள் அந்த அளவில் 2 அரிசி எடுத்திருக்கோம். அப்போ 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அரிசி சேர்த்துக்கிறோம். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் விசில் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிரியாணி ரெடி ஆகுறதுக்குள்ள ரைத்தாக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூடவே கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். இப்போ தயிரும் வெங்காயம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. தலை சூடா இருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கூடவே வாங்க சாப்பிடலாம்.